சரி, என் தேவன் நம்முடைய அப்பா அந்த பூமியில சிதைக்கப்பட்டதை, அவருடைய இரத்தத்தை, அவருடைய சரீரத்தை நினைச்சுதுங்கன்னு கெஞ்சுறாரு. நம்முடைய வெற்றி அதுலதான் இருக்கு, ஜெயம் அதுலதான் இருக்கு. நம்ம அப்பா இயேசு பட்ட பாடுனால தான் நமக்கு இதுல ஒரு பெரிய புதிய உடன்படிக்கை. இந்த இயேசு இது ரத்தம் ஒரு புதிய உடன்படிக்கை. இந்த புதிய உடன்படிக்கையில நமக்கு நாள் இல்லை, நேரம் இல்லை, அது சட்ட திட்டங்களே கிடையாது. இந்த புதிய உடன்படிக்கையில இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் ஒரு புதிய உடன்படிக்கை நமக்கு கொண்டு வந்திருக்கு. எதை கண்டு பயப்பட வேண்டாம், எதை கண்டு நம்ம அஞ்ச வேண்டிய வேலையே கிடையாது. எனி டைம் ஆண்டவரிடத்துல வரலாம், போகலாம். அப்படின்னுதான் தேவன் அந்த புதிய சட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார். சட்டத்தை வச்சு யாரும் இதுல, ஏன்னா உங்களுக்கு சட்டத்தை வச்சு புதிய ஏற்பாட்டுல இன்னைக்கு அப்படி இருக்கணும். இந்த ட்ரெஸ்ல ஒரு சட்டம் கிடையாது நமக்கு. புதிய ஏற்பாட்டுல இயேசு ரத்தம் ஒரு புதிய உடன்படிக்கை இல்ல தேவன் கொண்டு வந்தனால உணவுகளையும் ஒரு சட்டம் கிடையாது, நமக்கு நாட்கள்லையும் ஒரு சட்டம் கிடையாது. எல்லா நாள் அதனாலதான் 24 மணி நேரம் எப்பொழுதும் சந்தோஷமா இருங்கன்னு கொண்டு வந்திருக்கிறார். எப்பொழுதும் ஆராதனை செய்யுங்கன்னு கொண்டு வந்தார், எப்பொழுதும் ஜெபம் செய்யுங்கன்னு கொண்டு வந்தார். 24 hours இந்த புதிய சட்டம். எப்பொழுதும் தேவனோடு எல்லா காரியத்திலும் லிங்க். புதிய உடன்படிக்கை இயேசு ரத்தம் நம்மை ஏற்படுத்தி வச்சிருக்கிறது. அதுல தான் இருந்து செய்கிறோம். இதை நினைக்கிற போது, இதை செய்யும் பொழுது அளவு கடந்த சந்தோஷம் அப்பாவுக்கு உண்டு. நமக்குள்ள இயேசுவும் பரிசுத்த ஆவியானவரும் பிதாவே இருக்கிறார். நம்ம இதை செய்யறோமான்னு பார்க்கிறார். மரணத்தை நினைவு கூறணும் கண்டிப்பா. இது அப்பப்போது டெய்லி கூட பண்ணினா கூட நல்லதுதான். நான் முதல் நூற்றாண்டு சபை தினசரி பண்ணினது. அதுக்கப்புறம் வாரத்துக்கு ஒரு நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் அந்த மாசத்துக்கு ஒரு முறையாவது நம்ம பண்ணுறோம். சில சபைகள் இதை செய்யவே கூடாது, தேவனை விட்டு விலகி அந்த சபைகள் கிடக்குது. அது போட்டோம், அதை பற்றி நமக்கு சிந்தனை இல்லை. அதனால நமக்கு பலனும் சுகம் இதில் இருந்து வருகிறது. அதனால தான் நம்ம அதை செய்யறோம். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 23 படிங்க. நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக் கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாயிருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தை இரத்தத்தை குறித்து குற்றமுள்ளவனாய். எந்த மனுஷனும் தன்னை தானே சோதித்து அறிந்து இந்த அப்பத்தில் புசித்து என்னவெனில் அபாத்திரமாய் போஜனமானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானித்து அறியாததினால் தனக்கு ஆக்கினை தீர்ப்பு வரும்படி போஜனபாதனம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவருமாயிருக்கிறார்கள், அநேகர் நித்திரை அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நியாயந்திருக்கப்படும் என்கிற ஒரு கொடூரமான பயங்கரமான ஆலோசனையை தான் இது கொடுத்துருக்கு. இது இன்னும் விளையாட்டுத்தனங்களை கொடுக்குறாங்க, செய்யறாங்க. இதனால அங்க போய் அதை ஒண்ணும் தெரியாம வச்சு கொடுக்குறாங்கன்னா எடுத்தா அன்பா பிடிக்கிற வியாதி சாகிற வரையில அந்த வியாதி அவர்களை விட்டு மாறாது. அதுக்கு வேற வழியே கிடையாது. இதன் நிமித்தம் வியாதி வருது. இது பேர் கிறிஸ்தவ சபைகளில் எல்லாம் இது அநியாயமா 10 வயசா 12 வயசு ஆனவன்னு எடுத்து ஊத்திடுறாங்க வாயில. அதுவும் குடிகாரனா மாறுறான், அவன் கோமாளியா போறான். இதுதான் அங்க நடந்து கொண்டு இருக்கின்றது. தேவ பிள்ளைகள் இதை முண்டி அடித்து கொண்டு இது எனக்கு வேணும். எப்போதெல்லாம் சபையில
இதை செய்கிறாங்களோ, ஓ முண்டி அடித்து வரணும், எனக்கு இது வேணும், எனக்கு இது வேணும், எனக்கு இது வேணும் என்று சொல்லி நம்ம சரீரத்துக்கு ஆரோக்கியமும் பலனுமாகவே இருக்கிறது. சில காரியங்கள் துணிஞ்சு பாவம் செய்தவங்க, ஏமாத்துறவங்க, திருடுறவங்க, சில சபைகள் இருக்கு, திருடுறவனுக்கே வீத்திக்கிட்டு தான் இருக்கிறான், அவன் திருடிக்கிட்டே தான் இருக்கிறான். அதனால துணிஞ்சு செய்யறவங்க இருப்பாங்க, ஏமாத்து, திருடு. ஆனா சக மனுஷர்களோடு நம்ம கரெக்டா இருக்கணும். எல்லாரும் அப்படிதான் இருப்பீங்க. அந்த மாதிரி இருந்தா இது தேவன் நமக்கு அளவு கடந்த ஆசீர்வாதத்தை நமக்கு நம்ம சந்ததிகளுக்கும் வைத்து கொண்டே இருக்கிறார். ஆகையினால நம்ம இதை ஜெபிப்போம். ஜெபித்த பின்பு இந்த முறை 2 சகோதரர்களை நாங்கள் முன்கூட்டி அங்கே சொல்லி இருக்கிறாங்க. சகோதரன் ஜஸ்டஸ் சகோதரன் ஜஸ்டஸ் முன்ன வாங்க, அலெக்ஸ் முன்னே வாங்க. 2 பேரும் ஒரு சபையில நிச்சயமாகவே சில வருடங்கள் இருந்தால் இதுக்கு அவங்க தகுதி உள்ளவர்கள். இந்த சபையினுடைய ஊழியத்துக்கு அவர்கள் பாடுபட்டு பிரயாசப்பட்டு வீடுகளை சந்தித்து அவர்கள் செய்கிறாங்கன்னு சொல்லும் பொழுது அந்த பொறுப்பை, இந்த ஊழியத்தை செய்வதற்கு நிச்சயமாகவே அந்த தகுதிகள் அவர்களுக்கு இருக்கின்றது. ஆகையினால அதை பார்த்துதான் கர்த்தருடைய தாசனோ அவர் சொல்லி நானும் பார்த்திருக்கிறேன் உங்களை. ஆகையினால அந்த மாபெரும் பணியை இப்போது அவர்கள் செய்வார்கள். அதை தொடர்ந்து மறுபடியும் நான் அவர்களுக்கு சில ஆலோசனைகள்லாம் கொடுப்போம். ஆகையினால இதை நம்ம ஜெபித்து கர்த்தருடைய இந்த பந்தியை, அவருடைய சரீரமாகிய அப்பத்தையும் அவருடைய இரத்தமாகிய இந்த ஜூஸை கொண்டு வருவார்கள். அதை நீங்கள் பயத்தோடும் நடுக்கத்தோடும் இயேசுவின் இரத்தம், இயேசுவின் சரீரம் என்று நினைத்தே உட்கொள்ளும்படி அன்பாய் நான் சொல்லுகிறேன். தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த எல்லாரும் அதற்கு ஆயத்தமாயிருங்கள். எல்லாரும் முழங்கால இருங்க, சேர்ல இருக்கிறவங்க அப்படியே இருங்க. உங்களுக்கு நேராக வரும் இந்த அருமையான அப்பத்துக்காய் கர்த்தரை சோதரிப்போம். சோதரம் 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 சோதரம். இந்த அருமையான ரசத்துக்காய் கர்த்தரை சோதரிப்போம். நாம் சுகத்தோடும் பலனோடும் நீண்ட ஆயுசோடும் ஆண்டவருக்கு பிரியமாய் நமக்கு மத்தியில இயேசுவும் பிதாவும் பரிசுத்த ஆவியானவர் இந்த பந்திலே இருக்கிறார்கள். அதுக்காக கர்த்தரை சோதரிப்போம். இது விலையேறப்பட்ட ஆசீர்வதிக்கப்பட்ட ஒன்று. இன்னும் ஏராளமான மக்கள் இதிலே வந்து ஜீவன் பெற்ற நன்மை அனுபவித்து ஆசீர்வாதம் அனுபவிக்க போறதுக்காய் கர்த்தரை சோதரிப்போம். சோத்திரம் 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 சோத்திரம். தேங்க்யூ லார்ட். வாங்க. நீங்க போங்க, பிச்சு கொடுக்கணும். உங்களுக்கு அப்பம் வருகிறது, அதை தொடர்ந்து ரசமும் வருகிறது. இதை நீங்கள் ஸ்தோத்திரத்தோடு ஒருவராக நீங்கள் வாங்கி புசித்து ஸ்தோத்திரம். அலெக்ஸ் பிரதர் முதல்ல நீங்க அப்பம் கொடுத்த பின்பு ரசம். அன்பின் விருந்தாமே, கர்த்தருடன் ஐக்கிய பந்தியாமே, துன்பம் துயர் போமே, இருதயம் சுத்தத்தில் அப்பத்தை வாங்கினவர்கள் சாப்பிடுங்கள் ஸ்தோத்திரம் பண்ணி. இன்பம் மிகும் தேவ அன்பின் விருந்துக்கு ஏது தாமதமும் இல்லாது போதேவா. கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. ஜீவ அப்பமல்லோ, கிறிஸ்துவின் திரு சரீரமல்லோ, பாவமனங்கல்லோ, உனக்காய் பகிரப்பட்டதல்லோ. தேவகுமாரனின் ஜீவ அப்பத்தை நீ திண்டு அவருடன் என்றும் பிழைத்திட. கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. தேவ அன்பை பாரு, கிறிஸ்துவின் சீடர் துயர்த்தீரு. பாவக்கீட்டை கூறு, ராப்போஜன பந்திதனில் சேரு. சாவுக்குரிய பாவமுள்ள லோகம் தன்னில் மனம் வைத்து அந்நியன் ஆகாதே. கர்த்தரின் பந்தியில் வா சகோதரா, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. ஆபேலின் இரத்தமல்ல நீ செய்த அநியாயத்தை சொல்ல, சாபம் எல்லாம் வெல்ல
சிந்துண்டதாயே நான் என்ன சொல்ல, கோபமில்லாமல் உன் மாபவம் போத்திட குறிப்பிடாவின் முன் ஏறின இரத்தமே. கர்த்தரின் பந்தியில் வா சகோதர, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. அன்பின் விருந்தாமே, கர்த்தருடன் ஐக்கிய பந்தியாமே. துன்பம் துயர் போமே, இருதயம் சுத்தத்திடனாமே. இன்பம் மிகும் தேவ அன்பின் விருந்துக்கு ஏது தாமதமும் இல்லாது போதேவா. கர்த்தரின் பந்தியில் வா சகோதர, கர்த்தரின் பந்தியில் வா, கர்த்தரின் பந்தியில் வா. தேவனல்லோ கிறிஸ்துவின் திரு சரீரமல்லோ, பாவமனம் கல்லோ உனக்காய் பலியிடப்பட்டதல்லோ. தேவகுமாரனின் ஜீவ அப்பத்தை தின்று அவருடன் என்னும் பிள்ளை. கர்த்தரின் பந்தியில் வா சகோதர, கர்த்தரின் பந்தியில் வா. இன்பமிகும் தேவ அன்பின் விருந்துக்கு ஏது தாமதமும் இல்லாது போதேவா. கர்த்தரின் பந்தியில் வா. எல்லாருக்கும் கிடைச்சதா? அப்பவும் ரசமும் எல்லாருக்கும் வந்துச்சுதா? கர்த்தரின் பந்தியில் வா. தேங்க்யூ. எல்லாரும் எழும்போமா? இத்தனை மகத்துவமுள்ள பதவியும் பிள்ளைகள் எங்களுக்கு, இத்தனை மகத்துவமுள்ள பதவியும் பிள்ளைகள் எங்களுக்கு. எத்தனை மாதயவு நின் கிருபை, எத்தனை ஆச்சரியம், எத்தனை மாதயவு நின் கிருபை, எத்தனை ஆச்சரியம். இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார், இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார். தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் സ്തോத்திരമേ. ഇന്നു നിൻ സന്നിധിയിൽ ആടിയാർക്കു വന്നു ചേരുവതിനായി, ഇന്നു നിൻ സന്നിധിയിൽ ആടിയാർക്കു വന്നു ചേരുവതിനായി. തന്ത നിൻ ഉന്നതമാം കൃപൈക്കതി വന്ദനം ചെയ്തിടുന്നു, തന്ത നിൻ ഉന്നതമാം കൃപൈക്കതി വന്ദനം ചെയ്തിടുന്നു. വന്ദനം യേശുവരാ നിനക്കെന്നും, വന്ദനം യേശുവരാ, വന്ദനം യേശുവരാ നിനക്കെന്നും, വന്ദനം യേശുവരാ. വന്ദനം ചെയ്യുന്നു നിന്നടിയാർ തിരുനാമത്തിനാദരവായി, വന്ദനം ചെയ്യുന്നു നിന്നടിയാർ തിരുനാമത്തിനാദരവായി. ഹല്ലേലൂയാ. താങ്ക് യു ലോർഡ്. രമ്യാന നല്ല നേരം നമുക്ക് തന്ന ജീവൻ സുഖബല ரெட்டிப்பாய் பல மடங்கு അടുത്ത സന്ധിയിൽ അടുത്ത പന്തിയിൽ പങ്കുവരുന്നത് വരെയും എല്ലാ செழிப்போடும் എല്ലാ ആശീർവാദത്തോടും എല്ലാ നന്മകളോടും നമ്മുടെ കുടുംബത്തെയും പിള്ളേരുടെ പഠിപ്പ് വേലകൾ തൊഴിലുകൾ വരവ് എല്ലാം സമ്പൂർണ്ണമായിരിക്കും. அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம்.
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், கோடி நன்றி. உம்முடைய கரங்களில் நாங்கள் ஒப்படைக்கிறோம். இதுவரையிலும் ஆவியானவருடைய பிரசன்னம், தினசரி ஆராதனை, தினசரி ஜெபம், தினசரி உம்முடைய பாடு மரணங்களை சிந்திப்போம். உம்முடைய பொன்னு கரங்களில் ஒப்படைக்கிறோம். இன்னும் மிச்சம் நிறைய இருக்கு. நிறைய ஜனங்கள் வந்து சேர வேண்டும். அவர்களை அன்போடு கூட அழைக்கிறோம். எல்லா துதி கன மகிமை நீண்ட ஆயுசும் சம்பூர்ணமாய் எங்கள் மேலும், குடும்பங்கள் மேலும், பாசனங்கள் மேலும், குடும்பத்தின் மேலும் சம்பூர்ணமாய் பெருகி இருப்பதாக இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம் நம் அனைவர் மேலும், குடும்பங்கள் மேலும், சபைகள் மேலும் சம்பூர்ணமாய் ஆண்டவருடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. Thank you Lord. நன்றி, நன்றி, நன்றி.